ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும். ஏ முனுசாமி, உன் மகன் சோத்து கொண்டாராம், போயா. அப்படியா? நான் போறேன். எப்போ வாரேன் நின்று. ஓ, பட்டணத்துக்கு வேலைக்கு போனியா? வேலை கிடைச்சாப்பா? அதுவாப்பா. ஐயா, பட்டணத்துக்கு வேலைக்கு போனிய, வேலை என்னப்பா ஆச்சு? அந்த கதையை ஏன்ப்பா கேட்குறீங்க? ஓகே கதிர், உங்க ஃபைல்ஸ் கொடுங்க. ஓகே ஓகே. வெல் மிஸ்டர் கதிர், உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. பட் இப்போ எங்கள் ஆஃபீஸில் இந்த ஜாப் வேகன்சி எதுவும் இல்லை. அப்படி ஏதாவது தேவைப்பட்டால் நான் உங்களை கால் பண்ணுறேன். இந்தாங்க உங்கள் சர்டிஃபிகேட். மேம், என்ன மேம் இப்படி சொல்கிறீங்க? ஐம் ஸோ சாரி கதிர், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. பரவாயில்லையா, விடியா. இந்த வேலைன்னா வேற வேலை. சரியா? கண்டிப்பாக உனக்கு வேலை கிடச்சிரும்பா, ஒன்றும் கவலைப்படாத. சரியாப்பா? அப்பா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன்ப்பா, தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா. அப்பா, நானும் வேலை தட்டி நிறைய இடத்துக்கு அலைஞ்சு பார்த்துட்டேன்ப்பா. ஆனாலும் எனக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இல்லைப்பா. அப்பா, நான் ஒன்று சொல்கிறேன், கோவப்படாதீங்கப்பா. அப்பா, நானும் விவசாயம் பார்க்கலான் இருக்கேன்ப்பா. என்னது விவசாயமா? விவசாயம் பார்க்கவும் உன்னை படிக்க வச்சேனா? நான் கடனுடனே வாங்கி உன்னை விவசாயம் பார்க்கவும் படிக்க வச்சேன். அப்பா, நான் வீட்டில் ஒரு வருஷம் சும்மா இருந்துட்டேன்ப்பா. நீங்கள் சம்பாதிச்சு நான் சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு இருக்குதுப்பா. அந்த ஒவ்வொரு பருக்கையும் எனக்கு இறங்கும் போது எனக்குள்ள வலிக்குதுப்பா. இந்த காலில் சுயமாக சம்பாதிச்சு உங்களுக்கு சாப்பாடு போடுவோம்ப்பா. அதே மாதிரி இந்த விவசாய நிலம் மூலமாக இந்த ஊருக்கு ஃபுல்லாக சாப்பாடு போடுவோம்ப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. ஏலே, விவசாயத்தை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? ஏலே, விவசாயம் பார்க்குறதுல கஷ்டம். இருக்கிற பைசா ஃபுல்லாக அவன் படிப்பைக்க செலவழிச்சிட்டேன். இப்போ நான் பணத்துக்கு எங்கெல்லாம் போவேன்? நான் வட்டிக்கு வாங்கி தான் விதை நிலையே போட்டிருக்கேன். இன்னொரு இடம் வேற இருக்கு. நான் அதுக்கு என்ன செய்ய தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்பா, ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா. என்னை நம்பி அந்த இடத்த மட்டும் கொடுங்கப்பா. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. வாங்கப்பா, முதல்ல போய் சாப்பிட போகலாம். சரியா, போய என்னமோ பண்ணு போ. சரி வாங்கப்பா, உட்காருங்கப்பா, சாப்பிடுங்க.
லோன் இல்லை சார், லோன் இல்லை. வேற எங்கேயாச்சும் ட்ரை பண்ணுங்க சார். இல்லை சார், நம்ம பேங்க்கில் இப்போ லோன்லாம் கொடுக்குறது இல்லை, வேற எங்கேயாச்சும் ட்ரை பண்ணுங்க. Yes, come in. Please sit down. என்ன வேணும்? சார் லோன். சரி கொண்டாங்க. எந்த மாதிரி லோன் வேணும்? ஹோம் லோனா, கோல்டு லோனா, வீக்கிங் லோனா? சொல்லுப்பா, எந்த மாதிரி லோன் வேணும் சொல்லு. சார் விவசாய லோன் இல்லையா சார்? என்னது விவசாய லோனா? அந்த மாதிரி லோன்னா நம்ம பேங்க்ல கொடுக்கறது இல்லப்பா. சார் அரசாங்கத்திலேருந்து விவசாய லோன்லாம் கொடுக்குறாங்களா சார்? ஆமாம், நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான். கவர்மெண்ட்லேருந்து லோன் தராங்க. அது சாங்ஷன் ஆகிறதுக்கு 6 மாதமோ 1 வருஷமோ கூட ஆகும். வேணுமா நீ வேணால் அப்ளை பண்ணிக்கப்பா. என்ன சார் இப்படி அலட்சியமா பேசுறீங்க? என்னது அலட்சியமா பேசுறேன்னா? நீங்க வருவீங்க, லோனை வாங்கிட்டு போவீங்க. 6 மாசமோ 1 வருஷமோ மழை பெஞ்ச பிறகு பயிர் புறம் நாசமாகும். அப்புறம் ரோட்ல உட்காந்து கொடி பிடிச்ச ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி விவசாயிகள்னா தள்ளுபடி பண்ண சொல்லுவீங்க. விவசாயிகளை தள்ளுபடி பண்ணதுக்கு பேங்க் தான் நஷ்டமாகும். சார் என்ன சார் பேசுறீங்க? ஜெய் ஜவான் ஜெய் கிசான் சார். நம்ம நாட்டில் சுதந்திரம் கிடைச்சி 68 வருஷம் ஆச்சு சார். இன்னும் விவசாயிகள் முன்னேறவே இல்லை சார். எப்போ விவசாயிகள் முன்னேறாங்களோ அப்போதான் சார் நம்ம நாட்டுக்கு உண்மையான சுதந்திரமே கிடைச்சிச்சு சார். ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க சார், ஒரு விவசாயி 4 வேளை சேத்துல காலை வச்சாங்க சார், ஒரு வேளை நீங்கள் சோத்துல கை வைக்க முடியும். நாளைக்கு சுதந்திரம் இருந்தது சார், ஆனாலும் இன்னும் விவசாயிகளுக்கு சுதந்திரம் கிடைக்கல சார். எனிவே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சார். ஜெய் ஹிந்த். அண்ணா, லோன் கேட்டு போனீங்களே, லோன் என்னாச்சு? நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது மட்டும்தான் மிச்சம். நம்மள மாதிரி விவசாயிகளுக்கு லோன்லாம் கிடைக்காது. வா போகலாம். ஒன்றிலட்ச பூமி எல்லாம் இன்றோ இங்கு சுடுகாடடா. யாரும் கேட்க நாதி எல்லா விவசாயிகள் படுபாடடா. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் விவசாயிகள் தற்கொள்ளடா. ராக்கெட் விடும் நம்ம நாட்டின் உண்மையான ஆட்சி மாற்றி ஆட்சி இங்க வந்திருந்த போதும் விவசாய மரண காட்சி மட்டும் நின்ற பாடே இல்ல. சோறு போடு சாமி உன நம்பி இருக்கு பூமி. உன் குரலை உலகம் கேட்க செய்ய இளைஞர் நாங்கள் வாரோம். உலகத்தை முத்த கூடிடா, நம்ம கூடிடா கத்தாயிருடா. வீரமன்பை மீட்டெடுடா, இல்ல எனில் சத்து மடிடா. கட்டி கத்த அமைதி எல்லாம் போதும் நண்பா, புறப்பட்டுடா. வீறு கொண்டு எழுந்துடுடா, 8 திசையும் மிரளட்டுண்டா. ஆற்றை வைத்து அன்று விவசாயம் செய்து வந்தோமானால் ஆற்றை வைத்து இன்று இங்கு அரசியல் செய்கிறாங்க. வளம் மிகுந்த நாடு அது எங்க தமிழர் நாடு. நாம் விழித்திராமல் இருந்ததாலே வந்ததிந்த கேடு. கடன் வாங்கிய பண முதலை வாழுறான். கடனை திருப்பி கேட்ட நாட்டை விட்டு ஓடுறான். நம்மோட பசிய தீர்க்க விவசாயி ஒழுகிறான். சொரு கொண்ட பாவத்துக்காக தானே சாகுறான். அதரை நாம தான் வாழ வைக்கிறோம். இறுதியில் நடு தெருவில் நாதியற்று நிற்கிறோம். பொறுத்தது போதும், தடையில ஏதோ கேட்க மறுக்கும் செவிகளிலே சங்கெடுத்து ஊதுவோம். ஆட்சி மாற்றி ஆட்சி இங்க வந்திருந்த போதும் விவசாய மரண காட்சி மட்டும் நின்ற பாடே இல்ல. சோறு போடு சாமி உன நம்பி இருக்கு பூமி. உன் குரலை உலகம் கேட்க செய்ய இளைஞர் நாங்கள் வாரோம். நம்ம கிட்ட மின்சாரம் அரிசி எல்லாம் வாங்குறான். உழவுக்கு தண்ணி கேட்டா அணைய கட்டி தடுக்கிறான். கார்பரேட் கம்பெனிகள் வீசும் மெலுவை பவுறா. புது புது பேர சொல்லி மண்ண கூறு போடுறா. அங்கேயும் அடிக்கிறா, இங்கேயும் அடிக்கிறா. மேடையில பேசுறவ வேடிக்கைதான் பார்க்கிறா. நம்பி நம்பி நாமோ ஏமாந்தது போதும். துரோகிகளை நீக்கி விட்டு மற்ற நம்ம